மேடம் நல்லா நான் வச்சுக்கோங்க மேடம், ஒரு ஃபார்ச்சூன் 500 கம்பெனியாக இருந்தாலும் 1940 உலகத்தினுடைய 500 பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு 13 மட்டும்தான் உயிரோடு இருக்கு. அப்ப 487 நிறுவனம் செத்து போச்சு. அரசியல் கட்சி எப்ப 2வது தலைமுறைக்குள்ள வருதோ அப்ப பாதி செத்துரும். எப்ப அரசியல் கட்சி 3வது தலைமுறைக்குள்ள போகுதோ முழுசா செத்துரும். அது திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடம். எந்த ஒரு அரசியல் கட்சியும் 3வது தலைமுறையை தாண்ட முடியாத காரணம், தொண்டர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பு இல்லாம ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு அப்படித்தான். இன்னைக்கு மதிமுகவை பொறுத்தவரை அப்படித்தான். ஐயா வைகோ அவர்களே வேற மாதிரி பேசினாங்க. வைகோ அவர்களுடைய மகன், அவர் மேல எனக்கு மரியாதை இருந்தாலும் கூட அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார். இல்ல எங்க அப்பா எனக்கு அரசியல் தனிச்சிருக்கு. இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. வந்த பிறகு கட்சியில 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வேலை பார்த்த ஒரு மனிதனுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது மல்லை சக்தி அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்கு, மரியாதை இருக்கு, கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால் எனக்கு வைகோனனுடைய மகன் அவர் மீது மரியாதை இருந்தாலும் கூட இந்த சைக்கோபென்சி, நெப்போட்டிசம், ஒருவருடைய மகனாக இருப்பது மட்டுமே ஒரு தகுதியின் சுத்திட்டு இருந்தாங்கன்னா 2வது தலைமுறையில கட்சி 50% அழியும், 3வது தலைமுறையில 100% அழியும். இது இயற்கையுடைய நியதி. உதயநிதி ஸ்டாலின் அவங்க காலத்துல திமுக இருக்காது, இருந்தா இயற்கை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உலகத்துல ஃபார்ச்சூன் 500 கம்பெனி இருந்ததில்லை. ஏன்னா அவ்வளவு இளைஞர்களுடைய டேலண்ட் அமுத்தி ஒருவருடைய பையன் ஒருவருடைய பொண்ணுன்னு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா மேல இன்எஃபிஷியன்சி இருக்கு. இன்எஃபிஷியன்சி இருந்துன்னா அந்த பில்டிங் கீழே விழுந்துதான் ஆகும். அதனால அவர்கள் என்ன சொன்னாலும் கூட இதை மக்கள் பார்க்கறாங்க. தமிழகத்தில் இன்னைக்கு குழந்தைகள், அவங்களுடைய மகள்கள், மகன்கள், இவங்கெல்லாம் டாமினேட் பண்றக்கூடிய அரசியல் களம் அதிகமாகிட்டு இருக்கு. இது தமிழக அரசியலுடைய சாபக்கேடு. ஒரு மிடில் கிளாஸ் இளைஞனோ, மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ, ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ இன்னைக்கு அரசியல்ல தமிழகத்தில் ஜெயிக்க முடியும்னா பல போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கு. அதனால் இயற்கை சில கட்சிகளை அழித்தால் மட்டும்தான் இயற்கை சாதாரண மனிதர்களை மேல கொண்டு வரும். அது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுல எனது சொல்லிங்க. இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு அதிமுக உட்பட கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு வழக்கமான முறையில் அந்த பிரச்சாரங்களுக்கு சொல்லுவீங்க. என்னை பொறுத்தவரை கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு நான் கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றேன். எங்க பிரச்சாரத்துக்கு போகுன்னு சொல்றாங்களோ பிரச்சாரம் பண்றேன். காரணம், கட்சி எனக்கு மேல கட்சி இருக்கு. இதை செய்யுங்கன்னு சொன்னா செய்ய போறேன். ஆனா இந்த கூட்டணியை உருவாக்குதல என் பங்கு இல்லைன்னு எதற்காக நான் சொன்னா, இது கூட்டணி ஆட்சின்னு பேசுறீங்களா? அன்னைக்கு கூட்டணி ஆட்சின்னு பேசலையா? அன்னைக்கு எனக்கு தெரியாது, நான் இல்ல அதுல. அப்படி இருக்கும் பொழுது நான் என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்தை தான் உங்க முன்னாடி வைக்க முடியும். ஏன்னா நான் இல்லாத ஒரு இடத்துல என்னுடைய தலைவர்கள் பேசிய பிறகு எனக்கு அதுதான் வேத சத்தியம், அதான் உண்மை. அதை நான் இல்லைன்னு எப்படி மறுத்து பேச முடியும்? ஆனால் மற்ற தலைவர்கள் சும்மா என் மேல கோவப்படுறதை விட, குறிப்பாக மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என் மேல கோவப்படுறதை விட, என்னுடைய தலைவருடைய ஸ்டாண்ட், சரி அதிமுக சொல்றாங்க இல்ல எங்க தலைவர் எடுத்த ஸ்டாண்ட் நாங்க சப்போர்ட் பண்றோம், அதே போலதான் என்னுடைய தலைவர் எடுத்த ஸ்டாண்ட் நான் சப்போர்ட் பண்றேன். அதை எப்படி நான் மாத்தி பேச முடியுங்க? நான் இடையில இது முடிவுக்கு வரணும். காலம் கடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நிச்சயமாக மருத்துவர் ஐயா ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு தலைவர், ஒரு சமூக நீதி போராளி, கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சமாதானமாக ஒரு மனதோடு இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து நிச்சயமாக தமிழக மக்களுக்கு சில கட்சிக்குள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விரைவில் தீர்ந்து இந்த கூட்டணியினுடைய தன்மை முழுமையாக மக்களுக்கு புரிந்து, யார் திமுக இருக்காங்க, யார் என்டிஎல் இருக்காங்க, யார் சகோதரர் விஜயோடு இருக்காங்க, யார் சகோதரர் அண்ணன் சீமான் அவர்களோடு இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு விஷயம் மக்களுக்கு வேகமா தெரிய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். எப்பொழுதுமே சொல்வது போல, பாலிடிக்ஸ் என்பது கடைசி நேரத்தில் ஓட்டு பெட்டியில மக்கள் போடும் வரை யாரும் எந்த தீர்ப்பையும் எழுத முடியாது. மக்கள் 40% தமிழகத்தினுடைய வாக்காளர்கள் கடைசி ஒரு வாரத்தில் தான் முடிவு செய்யறாங்க யாரு ஜெயிக்கணும். அதனால் மக்களுக்கு வேகமாக இந்த குழப்பத்திலிருந்து விடை கிடைக்க வேண்டும். அது நிச்சயமாக எல்லா கட்சிகளும் அதை நோக்கி பயணிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அண்ணா எப்பவுமே ஆதரவு, இதற்கு முன்பு ஆதரவு கொடுத்தோம். அவங்க உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் நம்முடைய கட்சி பங்கேற்றது. அதனால் திமுகவை பொறுத்தவரை அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, இன்னைக்கு நான் இதான் சொல்றேங்க, தயவு செய்து 511 தேர்தல் வாக்குறுதி வெள்ளை அறிக்கை விடுங்க. அறிக்கை 1 செஞ்சிட்டோம், அறிக்கை 2 செஞ்சிட்டோம், எந்த தேதியில செஞ்சோம், அறிக்கை 5 செஞ்சிட்டோம், எந்த தேதியில செஞ்சோம். என்னை பொறுத்தவரை வெறும் 20% கூட திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல. அதனாலதான் வெள்ளை அறிக்கை தர முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
அதனால்தான் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு பொய்த்து போயிருக்கிறது. மக்கள் இதையெல்லாம் பார்க்கறாங்க. ஒரு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து 5வது ஆண்டுல திரும்படியும் அதே டிராமா மக்களை நோக்கி முதல்வர்னு கிளம்பி இருக்கிறார். இதை சாபக்கேடாக பார்ப்பதை விட எப்படி பார்ப்பதுங்கண்ணா? இது தொடர்பா வந்து தலைமைச் செயலரை சந்திச்சப்ப சரிங்க ஓப்பனாவே இல்ல உங்களால நிரந்தரம் பண்ண முடியாதுன்னு சொன்னதா வந்து அவங்க பேட்டி கொடுத்திருக்காங்க. கரெக்டுங்க ஐயா. புதிய பென்ஷன் திட்டம் என்பிஎஸ் நாங்க ஆட்சிக்கு வந்தா கொண்டு வருவோம். இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் சொல்றேன். எல்லோருக்குமே தெரியும் என்பிஎஸ் என்பதை திரும்ப கொண்டு வர முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் கொடுத்தாங்க. இன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நாம கண்டிப்பா வந்து முழு நேர ஆசிரியர்களாக மாத்திரம் கொடுத்தாங்க. அப்ப தேர்தல் வாக்குறுதிக்கு மரியாதை இல்லைன்னா இந்த எலெக்ஷன்ல யாரும் தேர்தல் வாக்குறுதி இல்லாம போட்டி போடலாம். சரி, நாங்க சும்மா சொன்னோம், ஓட்டுக்காக சொன்னோம், எங்களால செய்ய முடியாதுன்னு தெரியும் நாங்க சொன்னோன்னு தலைமைச் செயலகத்துல உயர் அதிகாரிகள், உயர் அமைச்சர்கள் அந்த போராட்ட குழுவுக்கு சொல்றாங்கன்னா எதுக்கு தேர்தல் வாக்குறுதி? அப்படி என்றால் 2026 திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியை தூக்கி குப்பை தொட்டியில போட்டு எலெக்ஷனுக்கு வர சொல்லுங்க. நாங்க தேர்தல் வாக்குறுதியே இல்லாம வரோம். அப்ப இதை கொடுக்கணும், கொடுத்த பிறகு செய்யணும். இதே திமுகவுக்கு நாங்க சவால் விடுறோம். 2014, 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிச்சுட்டு நீங்க வாங்க. இன்னைக்கு சும்மா பாஜகவின் மீது கையை காட்டுறீங்கல்ல. நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் சந்திப்பில் 2014-19 தேர்தல் வாக்குறுதியை படித்து காண்பித்து 2014 100% நிறைவேற்றிருக்கின்றோம். 2015 கிட்டத்தட்ட 98% மேல் நிறைவேற்றிருக்கும் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, படிச்சு காட்டுங்க, எந்த தேதியில் நிறைவேற்றணும்னு சொல்லுங்க. எதுவுமே இல்லாம எதற்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து சும்மா மக்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க.